Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்கும் நடக்க இருக்கக்கூடிய 3வது ODI மேட்ச் T20 சீரீஸ் ரொம்பவே ஈஸியா இருந்துச்சு. இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருசா கஷ்டமே இல்லை, ரொம்ப ஈஸியா இருந்துச்சு, ஈஸியா வின் பண்ணிட்டு போனாங்க. பட் அப்படியே ஆப்போசிட்டா ODI மாறி இருக்கு. இந்தியாவுக்கு இத்தனைக்கும் சொல்ல போனா T20ஸ்ல பெருசா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ் இல்லை, ஒரு யங் டீமை வச்சு வாஷ் அவுட் பண்ணிட்டு போனாங்க ஸ்ரீலங்காவை. ஸ்ரீலங்கா கிட்டத்தட்ட T20ஸ்ல விளையாண்ட அதே சேம் டீம் தான் இப்போ ODIக்கு வந்திருக்காங்க. பட் ODIல டிஃப்ரெண்ட் யாருன்னா, இந்தியன் டீம்ல குவாலிட்டியான பிளேயர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸான ஹேண்ட், ரோஹித் சர்மா வந்துட்டாரு, KL ராகுல், தென் விராட் கோலி, ஒரு ஸ்ரேயஸ் ஐயர் மிடில் ஆர்டர்ல ஸ்ட்ராங், இப்படி குவாலிட்டியான பிளேயர்ஸ் வந்துமே இந்தியா வந்து இது வரைக்கும் ஒரு மேட்ச் கூட வின் பண்ணல. முதல் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா டை ஆயிடுச்சு, 2 பேருமே ஈக்குவல் ஸ்கோரா வந்துட்டாங்க. 2வது மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா வந்து ஈஸியா வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ 3வது மேட்ச் மஸ்ட் வின் கேம் இந்தியாவுக்கு. இந்தியா இந்த கேமை வின் பண்ணால் மட்டும்தான் சீரீஸ் வந்து தயார். அவங்கள்ட்ட போகாது, இல்லைன்னா கப்பு அவங்களுக்கு போயிடும். அவங்க வின் பண்ணாலும் சரி, மேட்ச் நடக்கல அப்படின்னாலுமே கப்பு அவங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தள்ளப்பட்டுருச்சு இந்தியா. இந்தியாட்ட இருந்து பெருசா யாருமே எதிர்பார்க்கல. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு நாக்கு ஆனாங்க. சிம்பிளா சொல்லணும்னா ரொம்ப 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 அசால்ட்டான ஒரு கேமை தான் இந்தியா வந்து வெளிப்படுத்தினாங்க. ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க ஸ்ரீலங்கா டீமை வந்து. அசால்ட்டா நினைச்சிட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. உங்களோட கருத்து என்னமோ அது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ விட்டுறேன். இப்போ 3வது மேட்சுக்கான ஒரு ப்ரிவியூ. இந்த மேட்ச் அவங்களோட அசால்ட்டை தவிர்த்து விளையாண்டாங்கன்னா இந்தியா வந்து அவங்களோட கேமை விளையாண்டாங்க அப்படின்னா மேபி வின் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கும். இல்லைன்னா இவங்களும் இந்த மேட்சை பார்த்து அவங்க அசால்ட்டா வின் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கு மேஜரான ரோலா இருக்க போறது டாஸ் தாங்க. டாஸ் இந்த வேலையில ரொம்ப 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 இம்பார்ட்டன்டா இருக்க போகுது. மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடக்கக்கூடிய 3வது ODI மேட்ச். இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஒரு ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். இந்த ப்ரிவியூ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம எல்லாரும் டெலகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம்ல இது வரைக்கும் நம்ம கொடுத்த அப்டேட்ஸ் எல்லாமே சும்மா நார்மலா தான் இருக்கும். இதுக்கு மேல நம்ம டெலகிராம்ல என்ன மாதிரி கொடுக்க போறோம் அப்படின்னா, லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல வரக்கூடிய பிச் ரிப்போர்ட்டை பத்தி உங்களுக்கு தெளிவா நான் ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுக்க போறேன். யார் யாருக்கு பிளேயிங் வந்ததுக்கு அப்புறம் யார் யாருக்கு எந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு போறதுங்கிறத ஒரு ஓரளா வந்து ஒரு வாய்ஸ்லயும் வந்து சொல்ல போறேன். தென் அடுத்ததான் கிராண்ட் லீக்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் தான் யார் யார் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட். ஏன்னா நம்ம டைப் பண்ணி போட்டுருக்கிறதுக்குள்ள அந்த ஆஃப் அன் ஹவருக்குள்ள நம்ம டீமும் போடணும், உங்களுக்கு ஷேர் பண்ணணும், நானும் போடணும். இப்போ நீங்களும் அதுக்கப்புறம் உங்களை பார்த்துட்டு அதில் சேஞ்ச் பண்ணி போகணுங்கிறப்போ நிறைய டைம் வேஸ்டா போயிடும். அதனால வாய்ஸ் மெசேஜா போட்டுறேன். அப்படி இருக்கும் வாய்ஸை டச் பண்ணிட்டு கூட நீங்க டக்கு டக்கு டீமை கூட போடலாம். ஸோ அது உங்களோட இது. நான் அதனால வாய்ஸ் மெசேஜா போடுறேன். வாய்ஸ் மெசேஜா கொஞ்சம் கேளுங்க. ஸோ டெலகிராம் இனிமேல் வந்து ஒரு அப்டேட்டடா ஒரு இதாக வந்து இருக்கும் தமிழ் பெல்ல. ஸோ மறக்காம எல்லாரும் டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல டாஸ் போட்டதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய டிப்ஸ் உங்களுக்கு மேபி உங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல டீம்ஸை கிரியேட் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்க் மூலியமா டச் பண்ணுங்க. எதுக்காக போய் சும்மா போய் சர்ச் பண்ணி கண்ட சேனல்ல ஜாயின் பண்றீங்க? டிஸ்கிரிப்ஷன்ல டச் பண்ண போறீங்க. நம்ம டெலிகிராம் லிங்க் இருக்கும் போது அதை டச் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்கா சேனல்ல கொண்டு வந்து விட்டுற போது நீங்க ஜாயின் பண்ணிக்க போறீங்க. ஏன்னா எதுக்காக அப்படி சொல்றேன் அப்படின்னா, நம்ம சேனல் நேமை பயன்படுத்தி நிறைய ஃபேக்கானவங்க இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் சொல்றேன். அதே போல நீங்க இன்னும் XL11 ஆப்ல ஜாயின் பண்ணினாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழ் அண்ட் ஸ்மால் லீக்ஸ்க்கு, ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ்க்கும் ரொம்பவே ஒரு பெஸ்டான ஒரு XL11 ஆப். அது மட்டும் கிடையாது, இதுல லெஸ் காம்படிஷன் தான். நீங்க பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் டெபாசிட்க்கு வந்து பாத்தீங்கன்னா GST சார்ஜஸ் அவங்க பிடிப்பது. இது மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு. கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழ். மேட்சை பொறுத்த வரைக்கும் 7 ஆகஸ்ட் மதியம் 2:30 இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. மேட்சை பொறுத்த வரைக்கும் கொழும்புல தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. ஸோ கொழும்போட பிச் ரிப்போர்ட் வெனு ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பார்த்தது தான். வெனுல இருந்து ஒரு மேட்ச் வந்து இப்போ ஸ்ரீலங்கா எக்ஸ்ட்ரா ஜெயிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஆப் தான். ஹெட் டு ஹெட்லையுமே ஸ்ரீலங்கா ஒரு மேட்ச் எக்ஸ்ட்ரா ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். என்னதான் அப்பர் ஹேண்ட் இந்தியா இருந்தாலும் இப்போ கரண்ட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பிச் ரிப்போர்ட்ல என்ன பெருசா இருக்க போகுது, நார்மலா கூகுள் அடிச்சோம் அப்படின்னா இந்த வெனுல இந்த ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுது அந்த மாதிரி இருக்கிறத தாண்டி இதுக்கு முன்னாடி நடந்த மேட்சஸ்ல இப்ப ரீசெண்டா நடந்த மேட்சஸ்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கடைசி 5 மேட்ச்ல இங்க ஸ்பின்னர்ஸ் பயங்கரமா டாமினேட் பண்ணிருக்காங்க. கடைசியா விளையாண்ட 5 மேட்ச்ல சேஸ் பண்ற டீம் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கு. முதல் இன்னிங்ஸ்ல ஒரு 240 ரன்ங்கிறது ஆவரேஜான ஸ்கோரா இருக்கு. 240 ரன் அடிச்சுட்டாவே அதை சேஸ் பண்றதுக்கு
ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஸ்பின்னர்ஸ் பயங்கரமா வந்து டாமினேட் பண்றாங்க இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்றப்பே ஒரு 50 ஓவர் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் ஈஸ்ட் பிச் ஆயிடுது. செகண்டா வந்து அந்த பிச்சில் பிளே பண்றப்போ நிறைய கிராக்ஸ் இன்னும் பெருசா ஆடுறதுனால ஸ்பின்னர்ஸ்க்கு நிறையவே சப்போர்ட் பண்ணுது. அன்ஈவனான ஒரு பவுன்சஸும் இருக்கு ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு. ஸோ அன்இவனான பவுன்ஸ்னா இந்த பால் பவுன்சஸ் வரும் சொல்லி நம்ம வெல் லெஃப்ட் போகிறோம் அல்லது பால் குனிஞ்சுக்கிறோம் அப்படின்னா பால் நெஞ்சுக்கு நேராக போகும். ரொம்ப மீடியமான பவுன்சஸா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு அன்இவனான ஒரு பவுன்சஸ் வருது. அது இல்லாம அதே வென்யூல தான் நடக்குது. பிச்சு மட்டும் இந்த மேட்ச் மேபி பிரஸ் பிச்சா போறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் பேட் பண்ற டீம் கொஞ்சம் பிளாட்டா இருக்கும். ஒரு 240 to 250 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாங்க. சேஸ் பண்ற டீம் கண்டிப்பா இந்த வென்யூல கஷ்டப்படுவாங்க. ஸ்பின்னர்ஸ் பயங்கர டாமினேட்டிவா இருப்பாங்க போத் இன்னிங்ஸ்லுமே. ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. இந்தியன் டீம்ல மேபி ஒரு 2 சேஞ்சஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். மேபி அது இருப்பதற்கு வாய்ப்பும் இருக்கு. ஸோ ரோஹித் சர்மா, சுமன் கில் அவங்க 2 பேர் இன்னிங்ஸ் ஓபன் பண்ணுவாங்க. அதுல எந்த மாற்றமும் இருக்குது. அதுதான் விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், KL ராகுல். இந்த டாப் 5 பேருமே வந்து பாத்தீங்கன்னா மேபி சேமா தான் இருப்பாங்க. இதுல டாப் 2 பேருமே நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்கிற மாதிரி இருக்கு. நல்லா ஆடுறாங்க, நல்லா ஆடி கொடுத்து நல்ல ஓப்பனிங் பார்ட்னர்ஸ் செட் பண்ணி கொடுத்துமே மிடில் ஆர்டர்ஸ்ல டோட்டலி வந்து கிளாப்ஸ் ஆயிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல ரியான் பராக் மேபி இந்த மேட்ச் உள்ள வருவதற்கு சான்சஸ் இருக்கு. சிவம் தூபேவுக்கு 2 மேட்சா வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதை அவர் சரியா வந்து பயன்படுத்திக்கல. பவுல் பண்ணாரு. பவுலும் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 5 ஓவருக்கு பவுல் பண்றாரு. இந்த வென்யூல எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் ஒருத்தரை கொண்டு போறது மேபி இந்தியாவுக்கு ஒரு ஃபேவரா இருக்கும். ஏன்னா ஸ்ரீலங்கா ஸ்பின்னர்ஸை நல்லா ஆடக்கூடிய இந்தியாவை ஸ்பின்னர்ஸை வச்சுதான் தோக்கடிச்சாங்க. அப்படிங்கிறப்போ மேபி இன்னொரு ஸ்பின்னர் எக்ஸ்ட்ரா ஸ்பின்னரான ரியான் பராக், ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னர், ஒரு பார்ட் டைம் ஃபாஸ்ட் போலரான சிவம் தூபேக்கு பதில ரியான் பராக்கை உள்ள கொண்டு வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இந்த மேட்ச் வந்து இருக்குது. அடுத்ததான் வாஷிங்டன் சுந்தர், அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், ஹர்ஷதீப் சிங், மேபி சிராஜ் முதல் 3 T20லயும் பிளே பண்ணாரு. 2 ஓடி மொத்தம் 5 மேட்ச்லயும் இந்த சீரீஸ்ல பிளே பண்ணாரு. மேபி எக்ஸ்ட்ரா ஒரு வாய்ப்பா ஒரு ஹர்ஷித் ராணாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்பாங்க. ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்த்து ஸோ அவர் எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணான்னு பார்க்கணும். ஏன்னா சிராஜ் எடுக்கக்கூடிய ஒரு விக்கெட் அவர் எடுப்பார். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஸோ அதனால ஒரு யங்ஸ்டருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்பாங்க. ஸோ ஹர்ஷல் பட்டேல் ஹர்ஷித் ராணா இந்த மேட்ச் வந்து உள்ள வருவதற்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். அடுத்ததான் ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ப்ராபபிளி சேம் லெவலோட தான் வருவதற்கு சான்சஸ் இருக்கு. கண்டிப்பா அவங்க வின்னிங் காம்பினேஷனை உடைக்க மாட்டாங்க. ஒரு சின்ன ஒரு இன்ஜுரினால வந்து வசராங்காவை வெளியே எடுத்துட்டு அந்த இடத்துல வேந்தர் சே வந்தாரு. அவரு லாஸ்ட் மேட்ச் சூப்பரான ஒரு பவுலிங்ல அருமையா பவுல் பண்ணாரு. ஸ்பின் பவுலர் அவரு 6 விக்கெட் வரைக்கும் எடுத்தாரு. ஸோ சேம் அதே காம்பினேஷனோட தான் வருவாங்க. அது அபிஸ்கா பெர்னாண்டோ, பத்து நிசங்கா 2 பேர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. அடுத்ததான் குசால் மெண்டிஸ், சதிரா சமர விக்ரமா, அஸ்லன்கா, லியாங்கே, தென் அடுத்ததா வெல்லாங்கே, அடுத்ததான் கமிந்து மெண்டிஸ், அகிலா தனஞ்சயா, வேந்தர் சே, தென் அசிட்டோ பெர்னாண்டோ. ஸ்ரீலங்கா தாங்க உண்மையாலுமே அந்த பிச்சை வந்து கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபாஸ்ட் பவுலர், ஒரே ஒரு அசிட்டோ பெர்னாண்டோங்கிற ஒரே ஒரு ஃபாஸ்ட் பவுலர், மீதி எல்லாருமே ஸ்பின்னர். எக்ஸ்ட்ரா வந்து லியாங்கே வேணா மேபி 1 or 2 ஓவர்ஸ் வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஒரு பார்ட் டைம் ஆப்ஷனா வச்சிருக்காங்களே தவிர அதுவும் பிரைமரி பவுலர்லாம் கிடையாது. அப்படிங்கிறப்போ அஸ்லன்கா, வேந்தர் சே, அகிலா தனஞ்சயா, கமிந்து மெண்டிஸ், வெல்லாகே இப்படின்னு ஒரு ஸ்பின்னர்ஸா கொண்டு வந்து இந்தியாவை வந்து முடிச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். இப்போ ஒரு ஒன் சைடா இந்தியாவுக்கு மட்டுமே ஃபேவரா 2 மேட்சாவே போயிட்டு இருந்தோம். இந்த மேட்ச் அப்படியே வந்து என்ன ஆகும், 2 மேட்சா விளையாண்டதை வச்சு நம்ம டோட்டலா வந்து அப்படியே மாத்திடுவோம். இப்போ 2 டீமுக்குமே ஈக்குவலா தான் நம்ம வந்து டீம்ஸை வந்து எடுப்பதற்கு பாசிபிலிட்டிஸ் வந்து எல்லாரோட மைண்ட்லயுமே வந்து ஃபிக்ஸ் ஆயிருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த மேட்ச் வந்து மேபி இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த ஒன் சைட் ஃபார்முலா வந்து நம்ம பயன்படுத்தலாம். மேபி சேஸ் பண்ண போறாங்கன்னா தான் அந்த 2 டீமுக்கும் சப்போர்ட் பண்ற மாதிரியான ஒரு ஆப்ஷன் கொண்டு போகலாம். இந்தியா எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா இந்தியா ஸ்ரீலங்காவில இருந்து யாரெல்லாம் பிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். அதுல வேந்தர் சே லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 6 விக்கெட் வரைக்கும் எடுத்திருந்தாரு. ஸோ இந்த மேட்ச் மினிமம் 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல லாஸ்ட் மேட்ச் வந்து அவர் 6 விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் இந்தியா கண்டிப்பா அவரோட பவுலிங் ஆக்ஷனை வந்து எடுத்திருப்பாங்க. அவர்கிட்ட பெருசா விக்கெட்டை கொடுக்க கூடாதுன்னு ஒரு மனநிலையில் ஆடுவாங்க. தென் கொஞ்சம் கவனிச்சு ஆடிடுவாங்க. அப்படிங்கிறப்போ நம்ம விக்கெட்டே எடுக்க மாட்டாருன்னு சொல்ல வேணா, 1 விக்கெட் எடுப்பார். அந்த ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்பு இவருக்கு கிடைக்குமானா அது கொஸ்டின் மார்க். ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்கன்னா என்ன காரணம் நான் திரும்ப சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பால் பண்றப்போ பிச்சில் பெருசா அந்த கிராக்ஸ் இருக்காது, பெருசா பால் டர்னும் இருக்காது. லாஸ்ட் மேட்ச் வந்து செகண்டா வந்து இந்தியா பேட் பண்றப்போ அந்த கிராக்ஸ் எல்லாத்தையும் கரெக்டா பயன்படுத்தி வேந்தர் சே வந்து பவுல் நல்லா பண்ணாரு, விக்கெட்ஸ் அதிகமா எடுத்தாரு. ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் ஏமாந்துட்டாங்கன்னு சொல்லலாம். வேந்தர் சேவோட பவுலில் கொஞ்சம் ஏமாந்துட்டாங்க. பட் இந்த மேட்ச் கொஞ்சம் சுதாரிச்சு தான் ஆடுவாங்க. தென் அதுலயும் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் 6 விக்கெட் எடுத்ததுனால கிட்டத்தட்ட வெறும் 5% இருந்த
ஒரு பிளேயரை இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60% வரைக்குமே அவரை பிக் பண்ணிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே மைனஸ் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா, அப்படி இந்தியா ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா யார் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கணும் அப்படின்னா, அந்த டபுள் ஆப்ஷன் சைஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கணும். அந்த வகையில அசலங்கா, தென் கமிந்து மெந்திஸ், தி பெல்லாகி, இந்த 3 பேரும் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த டபுள் ஆப்ஷன்ஸ்ல இருக்கக்கூடியவங்கள ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு பிளேயர்ஸா வந்து தெரியுறாங்க. அதுல அசலங்கா வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 7 ஓவர் வரைக்கும் போல் பண்ணிடுறாருங்க. அதுலயும் அந்த கடைசி லெவல் கேட்டகரி பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு விக்கெட் அழகா எடுத்துட்டு போயிட்டே இருக்காரு. பவுலர்ஸ், அதாவது ஒரு 6 விக்கெட்டுக்கு மேல இருக்கக்கூடிய ஆல்ரவுண்டர்ஸா இருந்தாலும் சரி, பவுலர்ஸ் கடைசி 5 பிளேயர்ஸை வந்து அவர்கிட்ட வந்து நம்ம ஒரு 2 விக்கெட் வரைக்கும் எடுத்துருக்காரு. மேட்சுக்கு மேட்ச் வந்து எடுத்துடுறாரு. அது 2 மேட்சுமே வந்து பாத்தீங்கன்னா செகண்டா வந்து போல் பண்றப்போ எடுத்துக்கிட்டு இருந்தாரு. இந்த மேட்ச் மேபி ஃபர்ஸ்ட் போல் பண்றப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. அப்போ 1 விக்கெட் எடுத்து பேட்டிங்ல வந்து அவர் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியவர். ஸோ கண்டிப்பா வந்து ஒரு 30 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுனால அவர் இந்த ஃபேண்டசி வருவதற்கான வாய்ப்பை பெற்றுறாரு. கமிந்து மெந்திஸ் அவரும் வந்து பாத்தீங்கன்னா பெல்லாகி, கமிந்து மெந்திஸ், அகிலா தனஞ்சயா, வேந்தர் சிங், இந்த 4 பிரைமரி பவுலரா கன்சிடர் பண்ணிக்குவாங்க ஸ்பின்னர்ஸ்ல. தென் அசலங்கா, அசித்தோ பெர்னாண்டோன்றத நம்ம ஒரு 5ல இருந்து ஒரு 7 ஓவருக்குள்ள எதிர்பார்க்கலாம். அப்படி பாக்குறப்போ 10 ஓவர் யார் யார் போல் பண்ணுவான்னா, பெல்லாகிட்ட இருந்து ஒரு 8 ஓவரும், கமிந்து மெண்டிஸ்ல இருந்து 7, அகிலா தனஞ்சயா அவரோட 10 ஓவரை போல் பண்ணிடுவாரு. வேந்தர் சே அவரும் வந்து பாத்தீங்கன்னா அவரோட 10 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவார். லாஸ்ட் மேட்ச் நல்லா போல் பண்ணதுனால அசலங்காட்ட இருந்து ஒரு 7 ஓவர், மீதி இருக்க ஓவர் தான் அசித்தோ பெர்னாண்டோ வந்து போல் பண்ணுவாரு. அப்போ இதுல அதிகப்படியான ஓவர் பெல்லாகி போல் பண்றாரு, கமிந்து மெண்டிஸ் போல் பண்றாரு, அசலங்கா போல் பண்றாரு. 3 பேருமே மினிமம் 7 ஓவர் போல் பண்றது. ஒரு விக்கெட் எடுத்துட்டா கூட பேட்டிங்ல வந்து 30 ரன் ஆடுறாங்க. பேட்டிங்ல 3 பேருமே நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்காங்க. லாஸ்ட் 2 மேட்சா வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு எல்லாம் ஃபேண்டசி வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது போத் இன்னிங்ஸ்லயுமே. இதுல ஃபர்ஸ்ட் வந்து பவுல் பண்ண போறப்போ பெல்லாகி, கமிந்து மெண்டிஸ், அசலங்கா இந்த 3 பிளேயர் மஸ்ட் ட்ரைக்கு வந்துடுறாங்க. 4வது ஆப்ஷனுக்கு நீங்க யாரை பிக் பண்ணலாம் அப்படின்னா, அந்த இடத்துல குசால் மெண்டிஸ் விக்கெட் கீப்பர் பண்றதுனால, ஸோ விக்கெட் கீப்பர் பண்றதுனால ஃபர்ஸ்ட் வந்து விக்கெட் கீப்பர் பண்றதுலேயே ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் வந்து அவருக்கு கிடைச்சிடும். தென் அதை தாண்டி பேட்டிங்ல வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காரு. மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த மேட்ச் வந்து 35 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு அவருக்கு ரொம்ப அதிகம். அப்படிங்கிறதுனால இந்த 4 பிளேயருமே ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாங்க. இது இந்தியாவுக்கு ஃபேவரா ஒரு ஒன் சைடு டீம்ஸா போடுறப்போ இந்த 4 பிளேயர், மீதி இருக்க 7 பிளேயர் இந்தியாவில இருந்து எடுத்துக்கலாம். இந்த 4 பேரும் இருப்பாங்க. சப்போஸ் 2 டீமுக்குமே நியூட்ரலா டீம் போட போறீங்க அப்படின்னா 5வது ஒரு ஆளை நம்ம பிக் பண்ணணும் ஸ்ரீலங்காவில இருந்து. அந்த ஆப்ஷனுக்கு பத்தும் நிசங்கா, தென் சதிரா சமர விக்ரமா, அசித்தோ பெர்னாண்டோ, இந்த 3 பேர்த்துல இருந்து அந்த 5வது ஆப்ஷனுக்கு ஒருத்தர் நம்ம பிக் பண்ணணும். ஸோ இப்போ மேபி இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா ஆல்ரெடி நம்ம 4 பேர்த்த நம்ம பிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த 5வது ஒருத்தருக்கு தான் இந்த 3 பேர்த்துல இருந்து யாரை கொண்டு வரணுங்கிற ஒரு கான்செப்ட். அதுவும் நியூட்ரலான டீமுக்கு, ஒன் சைடு டீம்ஸ்க்கு அந்த 4 பேரே போதும். நியூட்ரலான டீம்னா அதுக்கு இன்னும் ஒருத்தர் நம்ம பிக் பண்ணும். அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல சதிரா சமர விக்ரமா, நிசாங்கா, அசித்தோ பெர்னாண்டோ இப்படி 3 பேர் இருக்காங்க. அதுல ஒரு ஆப்ஷன், 3 பேத்துக்கான ஆப்ஷன்ஸ் சொல்றேன். அசித்தோ பெர்னாண்டோ பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பால் பண்றப்போ அந்த டெத் ஓவர், அந்த 50வது ஓவர் 48 2 ஓவரும் அவர் போல் பண்றப்போ ஒரே ஓவர்ல கூட 2 விக்கெட் கிடைப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். டிஃபரன்ஸ்ல ட்ரை பண்ணி பாக்குறவங்க அசித்தோ பெர்னாண்டோக்கு ட்ரை பண்ணி பாருங்க. இது ஒரு ஆப்ஷன். அந்த 5வது ஆப்ஷனுக்கு சொல்றேன். 5வது ஆப்ஷனுக்கு இவர் ஒரு ஆப்ஷனா இருக்கக்கூடியவர். தென் 2வது ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா சதரா சமர விக்ரமா, நல்ல பிளேயர், ஓடிஐல ஸ்ரீலங்காவுக்காக நல்லாவே ஆடக்கூடியவர். இவர் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மைனஸ் 7 மேட்ச் விளையாடுறாருன்னா அதுல 1 மேட்சோ 2 மேட்சோ தான் அந்த ஃபேண்டசி டீம்ல வர அளவுக்கு ரன்ஸ் ஆடுவார். கிட்டத்தட்ட ஒரு 40ல இருந்து ஒரு 50 ரன் வரைக்கும் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் அவரு. மேபி அது இந்த மேட்சா இருந்துட்டு என்ன பண்றது, ஒரு டிஃபரன்ஸியலா இருப்பாரு, லோ பர்சன்டேஜ் பிக். ஸோ கிராண்ட் லீக்ஸ்க்கு நம்ம டிஃபரெண்டா யோசிக்கணும். அப்படிங்கிறப்போ அவர் 2வது ஆப்ஷனுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா வேற எந்த அட்வான்டேஜுமே அவருக்கு கிடையாது. ஒரு விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடைக்காது. அது மாதிரி எதுவுமே அவருக்கு கிடையாது. ஸோ அது மாதிரி மைனஸ் வந்து நிறைய இருக்கு. அதான் சொன்ன மாதிரி ஒரு 7 மேட்ச்ல 1 மேட்ச் 2 மேட்ச் வந்து ஃபேண்டசி அளவுக்கு ஸ்கோர் ஆடிடுவாரு. அது இந்த மேட்சா இருந்துட்டா என்ன பண்றதுங்கிற ஒரு மைண்ட் தான். தென் அதுல நம்ம பர்டிகுலர் நோட் பண்ண வேண்டிய விஷயம், அந்த 7 மேட்ச்ல ஒரு 2 மேட்ச் உள்ள வராருன்னா அந்த 2 மேட்சுமே பாத்தீங்கன்னா கோ இன்சிடென்டா என்ன தெரியாது, அவர் செகண்ட் இன்னிங்ஸ்ல வராரு. ஸோ செகண்டா பேட் பண்றப்போ அது வராது. ஸோ நம்ம இந்தியா ஃபர்ஸ்ட் பேட் பண்றப்பதான் ஆப்ஷன்ஸ் தேடிட்டு இருக்கோம். அப்ப வேணா நீங்க சதரா விக்ரமாவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிசாங்கா இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா நல்ல ஆவரேஜ், இந்தியா கூடனாவே நல்ல பெர்ஃபார்மன்ஸ், எல்லாமே பண்றாரு. ஒரு பெருசா அக்ரெசிவ் இன்டென்ட்லாம் கிடையாது. ஒரு பாலை கொஞ்சம் வெயிட் பண்ணி தான், பாலுக்கு தகுந்த மாதிரி தான் ஆடுறாரு. தவறான பாலை மட்டும் பவுண்டரிஸ் ரிட்டீட் பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆடுறாரு. வேணா பர்சன்டேஜ் அதிகமா இருப்பாரு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த மேட்சும் அவர் கொஞ்சம் ஃபிளாப்புங்கிற மாதிரி தான் தெரியுது. ஒரு 25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. அந்த ஃபேண்டசி டீம்ல வர அளவுக்கு ரன்ஸ் வருமாங்கிறது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். இந்த ஒரு ஆப்ஷன்ஸ்ல நீங்க கொண்டு வந்துக்கலாம். இது எல்லாமே
இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம். 5வது ஆப்ஷன் நியூட்ரல் டீமா போடுறதா இருந்தா ஒன் சைடு டீம் இந்தியாவுக்கு ஃபேவர்னா அந்த 4 பிளேயர் போதுமானது. கொஞ்சம் ஸ்ரீலங்காவுக்கும் சப்போர்ட் பண்ணி நியூட்ரலா தான் இருக்கும். பெருசா இந்தியாவே வின் பண்ணாலும் ஒரு க்ளோஸ் கால் அப்படி தான் ஜெயிப்பாங்கன்னா அந்த 5வது ஆப்ஷனுக்கு ஒரு 3 பிளேயர் சொல்லியிருக்கேன். 3 பேருக்கான ஆப்ஷன்ஸ் சொல்லிட்டேன். ஸோ சாய்ஸஸ் யுவர்ஸ். ஸோ இது எல்லாம் வந்து ஸ்ரீலங்காவோட ஒரு ஆப்ஷனா வந்து இருக்கு. இதுல நம்ம சொல்லாத ஆப்ஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அகிலா தனஞ்சியா அவரோட 10 ஓவருமே வந்து ஒரு போல் பண்றாரு. அது மட்டும் கிடையாது, பேட்டிங்ல வந்தாலும் ஒரு 15 ரன்ஸ் வரைக்கும் ஆடக்கூடியவர். அவ்வளவு சீக்கிரம் விக்கெட்டை வந்து விட்டுற மாட்டாரு. கொஞ்சமா தடவி ஆடியாவது ஒரு 15 ரன் மேலேயாவது அடிச்சிருவாரு. 10 ஓவருமே போல் பண்றது அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன். ஆனா என்ன வெறும் ரைட் ஹேண்டர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ டாப் ஆர்டர்ல ஃபுல்லா ரைட் ஹேண்டர்ஸ் தான். மிடில் ஆர்டர்ஸ்ல தான் அக்சர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர் இப்படி லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. பட் டாப் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லா ரைட் ஹேண்டர்ஸ் அப்படிங்கிறப்போ அதனாலதான் இவருக்கு நான் பெருசா வந்து கன்சிடர் பண்ணல. ஆனா ஒரு விக்கெட் எடுப்பாருங்க. கண்டிப்பா இவரும் ஒரு விக்கெட் எடுப்பாரு, வேந்தர்ஸையும் ஒரு விக்கெட் எடுப்பாரு. இதெல்லாம் வந்து இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா, இதுவே ஸ்ரீலங்கா பட் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா நீங்க கண்ணை மூடிட்டு வந்து முதல் 4 பேருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 25ல இருந்து 30 ரன்ஸ் வரைக்கும் தான் அடிப்பாங்க. வெறும் 25 ரன் 4 பேர் அடிச்சிட்டாவே அதுவே 100 ரனுக்கு சம்திங் நமக்கு வந்துடும். ஸோ மிடில் ஆர்டர்ஸ் இருக்கக்கூடியவங்க தான் கணிசமான ரன் ஆடுவாங்க. மிடில் ஆர்டர்ஸ்ல பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி போத் இன்னிங்ஸ்லுமே வெள்ளாகி கமிந்து மெந்து சஸ்லங்கா 3 பேருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பேட்டிங்ல வந்து அந்த 25 ரன்ஸ் அடித்தாலுமே விக்கெட் பவுலிங் பண்ணியும் விக்கெட் எடுத்துருவாங்க. அப்படிங்கிறதுனால அவங்களுக்குலாம் ஃபேண்டசி வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. ஸோ அந்த வகையில் அவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா தெரியுறாங்க. இதுல 3 பேர் நம்ம ஆல்ரெடி பிக்ஸ் பண்ண மாதிரி தான் வெள்ளகே, கமிந்து மெந்திஸ், தென் அசலங்கா. இந்த 3 பிளேயர் ஆப்ஷனுக்கு வந்து மஸ்டா ட்ரை பண்ணிக்கிறோம் போத் இன்னிங்ஸ்லுமே. 4வது ஆப்ஷனுக்கு குசால் மெண்டிஸ் அப்படி இல்லைன்னா நிசாங்கா. அந்த 2 பேர்த்துல இருந்து எனி ஒன்னு பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணாங்கன்னா அப்படி எடுத்துக்கோங்க. நிசாங்கா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ நல்லாவே ஒரு ஆவரேஜ் வச்சிருக்கிறதுனால 4வது ஆப்ஷனுக்கு நீங்க அவரை கூட ப்ரிப்பேர் பண்ணலாம். 5வது ஆப்ஷனுக்கு நீங்க வேந்தர் சேவை கண்டிப்பா ட்ரை பண்ணிக்கலாம். அதாவது ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க, செகண்டா பவுல் பண்ண போறாங்கன்னா அந்த டீம்ல வேந்தர் சேவை ட்ரை பண்ணிக்கலாம். எதனால ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா வேணா செகண்ட் பேட்டிங்னா வச்சுக்கலாம் அப்படின்னா, செகண்டா வந்து நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஒரு யூஸ்டு பிச்சில் நிறைய கிராக்ஸ் இருக்கும். பால் நம்ம வந்து இங்க இப்படிதான் பால் கட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில ஃபர்ஸ்ட் பேட் பண்றப்ப போயிடலாம். அந்த கட் பண்றதை தடுத்துடலாம், அந்த ஸ்விங் ஆகும் தடுத்துடலாம். பட் ஆனா செகண்டா வந்து பேட் பண்ற வரப்போ யூஸ்டு பிச்சில் நிறைய கிராக்ஸ் இருக்கும். நார்மலா நம்ம நினைச்சு இவ்வளவு தூரம் தான், அதான் இத்தனை டிகிரி தான் வந்து ஒரு டேர்ன் இருக்கும்ங்கிற மாதிரி நம்ம போறப்போ அதை தாண்டி ஒரு டேர்ன் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான மைனஸஸ் எல்லாம் இருக்கப்போ அதை வந்து அழகாக யூட்டிலைஸ் பண்ணி இவர் மினிமம் 2-3 விக்கெட் கூட எடுப்பதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ செகண்டா பவுல் பண்ண போறாங்க, ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க ஸ்ரீலங்கானா வேந்தர் சேவைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்ரீலங்காவோட ஒரு காம்பினேஷன். அடுத்ததா இந்தியாவுக்கு லாஸ்ட் மேட்ச் சொன்ன அதே சேம் காம்பினேஷன் தாங்க. ஸ்பின்னர்ஸ் 3 பேருமே இம்பார்ட்டன்ட். ஸ்பின்னர்ஸ் 3 பேருமே போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட். பர்டிகுலரா செகண்டா வந்து பவுல் பண்ண போறாங்கன்னா மஸ்ட் ட்ரை. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலுமே மஸ்ட் ட்ரை ஆப்ஷனுக்கு வந்துடுறாங்க. ஏன்னா அக்சர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர் 2 பேருமே பேட்டிங்ல வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்க. 2 மேட்சா அவங்கள்ட்ட இருந்து ஒரு 15-20 ரன்ஸ் வரைக்கும் வருது. கிட்டத்தட்ட ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. இந்த பிளேயிங் லெவன்லயே கன்சிஸ்டன்சியா எல்லா மேட்சுமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் அப்படின்னா அது அக்சர் பட்டேல் மட்டும் தான். ரீசெண்ட் டைம்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும், எல்லா மேட்சுமே ஆடி கொடுத்துருக்காரு. இந்தியாவும் ஒரு வகையில அவர் தான் காப்பாத்திட்டு இருக்காருன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஸ்பின்னர்ஸ்ல பேட்டிங்ல பெருசா கான்ட்ரிபியூட் வராத ஒரே ஆள் குல்தீப் யாதவ் மட்டும் தான். பட் பவுலிங்ல மினிமம் 2 விக்கெட் வரைக்கும் அவர் எடுத்துறாரு. மேட்ச் அவர் எடுத்துறாரு. ஸோ அந்த ஒரு வகையில ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாவே எடுத்துறாரு. செகண்டா பவுல் பண்றாரு அது 3-4 விக்கெட் கூட போகும். குல்தீப் யாதவ் பொறுத்த வரைக்கும் செகண்டா பவுல் பண்ண போறாரு பிராண்ட் லீக் கேப்டன் ஸ்கிப்டா கூட ட்ரை பண்ணிக்கோங்க. வாஷிங்டன் சுந்தர், அக்சர் பட்டேல் இந்த 3 பிளேயருமே வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. இந்தியா வந்து போத் இன்னிங்ஸ்லயுமே ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் சரி, செகண்ட் பேட் பண்ணாலும் சரி. இதுல இந்தியா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா 3 பவுலர் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அப்ப 4 பேட்ஸ்மேனை சூஸ் பண்ணும். ரோஹித் சர்மா நான் போன மேட்ச் ப்ரிவியூல சொன்னேன், செகண்டா பேட் பண்ண போறாருன்னா மஸ்ட் ட்ரை. அவர் ஒன்னா பிராண்ட் லீக் நீங்க கேப்டனா கூட ட்ரை பண்ணி பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. இந்த மேட்சும் சேம் அதே கான்செப்ட் தான். செகண்டா பேட் பண்ண போறாருன்னா மஸ்ட் ட்ரை. ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாரு அப்படின்னா என்னோட நான் வந்து பர்டிகுலரா 50-50 ஆப்ஷனுக்கு தான் போவேன். அவரை வந்து நான் மிஸ் பண்ணிட்டு கூட நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா என்னோட கேப்டன் சூமன் கில் தான். ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா சூமன் கில் கண்டிப்பா வந்து ஒரு 70ல இருந்து 80 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. அதே மாதிரி சேசிங் சொல்லிட்டு இருந்த விராட் கோலி 2 மேட்சா சேசிங்ல பெருசா பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. லாஸ்ட் மேட்ச் வீடியோல சொல்லியிருந்தேன், இந்தியா ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா சூமன் கில்லும் விராட் கோலியோட பேட்ல இருந்ததா பெரிய ஸ்கோர் வரும் அப்படின்ட்டு. இந்த மேட்சும் அதே கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் பேட் இந்தியா வந்து பண்ண போறாங்கன்னா சூமன் கில் தென் விராட் கோலி இந்த 2 பேர்த்தோட பேட்ல இருந்தும் ஒரு பெரிய ஸ்கோர் வரும். ஐ திங்க் சோமன் கில் இருந்து நம்ம ஒரு 70 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். விராட் கோலி இருந்து மேபி
செஞ்சுரி கூட போடலாங்க, எனக்கு என்னமோ அப்படி தோணிட்டு இருக்கு. பட் ஒரு 50+ ரன்ஸ் வரைக்கும் அவர் அடிப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகம். அதை தாண்டி சுமன் கில்லை கம்பேர் பண்றப்போ விராட் கோலியோட ஃபீல்டிங் பொசிஷன் லாங்ல இருக்கிறதுனால ஒரு 2 கேச்சஸும் பிடிக்க அவருக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். தென் ஸ்ரேயஸ் ஐயர், KL ராகுல் 2 மேட்சுமே 2 பேருமே ஃபிளாப். இதுல KL ராகுல் செகண்டா ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா மஸ்ட் ட்ரை. கண்டிப்பா பேட்டிங்ல 35 ரன் வரைக்கும் அடிப்பாருங்க, கண்டிப்பா 35 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. அது மட்டும் கிடையாது, விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ்லாம் செகண்டா வந்து விக்கெட் கீப்பர் பண்ற போது கண்டிப்பா கிடைக்கும். ஸ்பின்னர்ஸ்க்கு பயங்கரமா டாமினேட் பண்றப்போ விக்கெட் எடுப்பதற்கு ஸ்பின்னர்ஸ்க்கு அதிகமா வாய்ப்பு இருக்கிறப்போ KL ராகுல் மூலியமா ஸ்டெம் பிட்டோ, ரன் அவுட், கேட்ச் இப்பெல்லாம் பாயிண்ட்ஸ் நிறைய கிடைச்சிடும். ஸோ KL ராகுல் மஸ்ட் ட்ரை. இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் ரோஹித் சர்மா 2 பேர்த்துல இருந்து எனி ஒண்ணா நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. நான் மேபி இந்தியா ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா ஒரு கிராண்ட் லீக் ரிஸ்க் எடுக்கிறப்போ நான் ஸ்ரேயஸ் ஐயருக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்குவேன். அப்போ கில், விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், KL ராகுல், குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர் இந்த 7 பேர் காம்பினேஷனோட நான் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பேன். இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா. அதுவே செகண்டா பேட் பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு நியூட்ரலான மேட்சா தாங்க இருக்கும். ஸோ ரோஹித் சர்மா, சுமன் கில் 2 பேர்த்துல வந்து ரோஹித் சர்மாவுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்குவேன். இந்தியா வந்து செகண்டா பேட் பண்ண போறாங்க அப்படின்னா அதுதான் விராட் கோலி, தென் ஸ்ரேயஸ் ஐயர், KL ராகுல் 2 பேர்த்துல வந்து எனி ஒன். அதுல ஸ்லைட்லி அட்வான்டேஜ் KL ராகுல் அப்படிங்கிறதுனால நான் KL ராகுல் இந்த 3 பிளேயரை வச்சு இந்தியன் டீம்ல இருந்து இந்தியா வந்து செகண்டா பேட் பண்ண போறாங்க. இந்த 3 பேருக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்குவேன். பவுலிங்ல வந்து பாத்தீங்கன்னா டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன் அப்படின்னு பாக்குறப்போ ஹர்ஷதீப் சிங்கும் ஹர்ஷித் ராணா அந்த 2 பேர் இருக்காங்க. இதுல ஸ்பின்னர்ஸ் மஸ்ட் ட்ரை அப்படிங்கிறப்போ 3 பிளேயர், இந்த 3 பிளேயர் கிட்டத்தட்ட ஒரு 6 பிளேயர் வரைக்கும்ங்கிறத நான் ட்ரை பண்ணிக்குவேன். ஏன்னா இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்போ ஒரு நியூட்ரலான மேட்சா இருப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ இந்த 3 பிளேயர் ஸ்பின்னர்ஸ் 3 பேரும் மஸ்ட் ட்ரை. பேட்டிங்ல ரோஹித் சர்மா, விராட் கோலி, KL ராகுல் இந்த 3 பேரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியா செகண்டா பேட் பண்ண போறாங்க அப்படின்னா ஹர்ஷதீப் சிங் கிட்ட இருந்து ஒரு விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் ஹர்ஷித் ராணா மேபி அவர் இருந்தாருன்னா இந்த மேட்ச் ஏதோ ஒரு பெருசா பண்ணுவதற்கு சான்சஸ் இருக்கும் தோணுதுங்க. ஏதோ ஒரு 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கு சான்சஸ் இருக்கும். அப்படி இல்லை, இந்தியா நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இந்தியா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா ஒரு டிஃபரன்சியல் பிக்குங்க இவர். ஏன்னா நீங்க KKR ஒரு விளையாண்ட போய் நீங்க பார்த்துருக்கலாம், நிறைய கட்டர்ஸ், வேரியேஷன்ஸ், பேக் ஆஃப் த ஹேண்ட் டெலிவரிஸ், நல்ல வேகத்திலேயே பவுல் பண்ணுவார். நல்ல வேகத்திலேயே 138, 140 வேகத்திலேயே பவுல் பண்ணுவார். திடீர்னு பாத்தீங்கன்னா 112, 115 அந்த வேகத்திலேயும் பவுல் பண்ணுவாரு. வேரியேஷன்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ அதை வச்சு இவர் என்ன பண்ணும், T20க்கு சக்சீட் பண்ணிக்கலாம். பட் ODIல அப்படின்னு யோசிச்சீங்கன்னா டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றப்போ ஒரே ஓவர்ல கூட 2 விக்கெட் வரைக்கும் கிடைக்கும். ஒரு டிஃபரன்சியல் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா யாருக்கு பதில் அப்படின்னா மேபி ஒரு ஸ்பின்னிங் ட்ராக்கா இருக்கு. அக்சர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தருக்கு மட்டும்தான் பேட்டிங்ல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, பவுலிங் வாய்ப்பு இருக்கு. பட் குல்தீப் யாதவுக்கு அந்த ஒரு ஆப்ஷன் இல்லை. மேபி இந்தியா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா குல்தீப் யாதவுக்கு பதில் கிராண்ட் லீக்ஸ்ல ரிஸ்கா எடுக்கிறப்போ ஹர்ஷித் ராணாவுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி செகண்டா பவுல் பண்ண போறாங்கன்னா மேபி இந்த 3 பேர் தாங்க, இந்த 3 பேர் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு காம்பினேஷன் வைஸ் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும். இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் அக்சர் பட்டேல். இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா அக்சர் பட்டேல் ஒரு கேப்டனுக்கு ஒர்த்தபிளான ஒரு பிளேயர். தென் அடுத்ததான் இந்தியா ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா சுமன் கில், விராட் கோலி 2 பேருமே கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஒரு ஆப்டான ஒரு பிளேயர்ஸ். அதே மாதிரி இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா அக்சர் பட்டேல் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா அக்சர் பட்டேல் கேப்டனுக்கு எலிஜிபிளா இருப்பாரு. ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா சுமன் கில், விராட் கோலி. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க இந்தியானா குல்தீப் யாதவ் செகண்டா பவுல் பண்றப்போ ஒரு கிராண்ட் லீக் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஒரு ஆப்டான ஒரு பிளேயரா இருப்பாரு. அதே மாதிரி ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் லைக் டி வெல்லாகே as usual both இன்னிங்ஸ்லயுமே கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு எலிஜிபிள். நிறைய பேர் அவரை ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. தென் அதே மாதிரி அஸ்லங்கா ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாரு அப்படின்னா அவருக்கு வந்து நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா செகண்டா வந்து பவுல் பண்றப்போ அந்த கடைசி 10 ஓவர்ல ஒரு 3-4 ஓவர் வரைக்கும் கூட போடுறாரு. ஒரே ஓவர் கூட 2 விக்கெட் கிடைக்கலாம். ஸோ அஸ்லங்காவுக்கு ட்ரை பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா. அதே மாதிரி ரொம்ப ரிஸ்க், எனக்கு நல்ல பெரிய ஃபார்ம்ல இல்லை குசால் மெண்டிஸ், ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறவங்க கண்டிப்பா அவருக்கு வந்து ஒரே ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ஆகாது, கிராண்ட் லீக்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.